எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்க. இதை கூறிவிட்டு விக்ரம் துப்பாக்கியால் சுட்டான். நட்சத்திரா பயத்தின் உச்சத்திற்கு சென்று அலறிக்கொண்டே அங்கேயே மயங்கி விழுந்தாள். நட்சத்திராவை அழைத்துக் கொண்டு அறைக்குள் நுழைந்த அடுத்த வினாடி விக்ரம் கதவை உள்ளே இருந்து டக் என்று லாக் செய்தான். அந்த சத்தம் அறையின் நிசப்தத்தில் ஒரு எச்சரிக்கையை போல் ஒலித்தது. ஆனால் தாத்தாவின் முகத்திலோ ஒரு நிம்மதியான புன்னகை தவழ்ந்தது. விக்ரமும் நட்சத்திராவும் கைகோர்த்து செல்வதை மிகுந்த அன்போடு பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் அவன் அவளை வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்றது அவருக்கு தெரியவில்லை. விக்ரம் நட்சத்திராவின் கையை எவ்வளவு பலமாக பிடித்திருந்தான் என்றால் அவளது மென்மையான மணிக்கட்டில் வலி உயிர் போனது. வலிக்குது, கையை விடுங்க என்று சொல்ல அவள் நினைத்தாள். ஆனால் விக்ரமின் அந்த முரட்டுத்தனத்திற்கும் அவன் காட்டிய அந்த உக்கிரமான கோபத்திற்கும் முன்னால் அவளால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. அவர்கள் உள்ளே சென்றதும் விஷால் ஒரு குறும்புச் சிரிப்புடன், பாத்தீங்களா தாத்தா, அண்ணா எல்லார் முன்னாடியும் எவ்வளோ பாசமா அண்ணிய கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போறாரு. எனக்கு என்னவோ இத பார்த்தா சீக்கிரமே இந்த வீட்டுக்கு ஒரு குட்டி மெம்பர் வரப்போறாருன்னு தோணுது. அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல தாத்தா என விஷால் விளையாட்டாக இப்படி ஒரு குண்டை தூக்கி போடவும் அருகில் நின்றிருந்த மற்ற மூவரும் அதிர்ச்சியில் அவனை முறைத்து பார்த்தனர். அட முட்டா பயலே, நேரங்கால தெரியாம எதையாவது உளராத என்பது போல் அவர்கள் பார்வை இருந்தது. தன்னை அவர்கள் முறைப்பதை பார்த்த விஷால் குழப்பத்துடன், ஏன், எதுக்காக எல்லாரும் என்ன இப்படி பாக்குறீங்க? நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? உண்மையதானே சொன்னேன் என்று கேட்டான். தாத்தா உடனே, முதல்ல உன்னோட ஓட்ட வாய மூடு, பெரியவங்க முன்னாடி என்ன பேச்சு இதெல்லாம், முட்டாள் என்று விஷாலை அதட்டிவிட்டு மற்றவர்களை பார்த்தார். அவர்கள் 3 பேரும் வாய் பொத்தி விஷால் வாங்கும் திட்டுக்களை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த தாத்தா, உங்களுக்கு என்னடா சிரிப்பு வேண்டி கிடக்கு? உங்க கூட சேர்ந்துதான் இவன் இவ்ளோ கெட்டு போயிருக்கான் என தாத்தா சொன்னதும் துருவ் முந்திக்கொண்டு, ஆமா ஆமா, எங்க கூட சேராம இருந்தா இந்நேரம் இவன் டபுள் டிகிரி வாங்கியிருப்பான் பாருங்க, சிங்கிள் டிகிரிக்கே முக்கிட்டு இருக்கான், இவனை நாங்க கெடுக்கிறோமா என வாய்க்குள் முணுமுணுத்தான். அது மற்ற 3 பேருக்கும் தெளிவாக கேட்டது. ஆனால் தாத்தாவின் காதில் மட்டும் துருவ் சொன்னது சரியாக விழவில்லை. தாத்தா மறுபடியும் கோபமாக, சொல்றத கொஞ்சம் சத்தமாதான் சொல்லி தொலையண்டா, எனக்கு மட்டும் வயசாகல, என்னோட காதுக்கும் என் வயசுதான் ஆகுது என சொன்னார். அதை கேட்டவுடன் துருவ், நல்ல வேளை நான் சொன்னது தாத்தாவுக்கு கேட்கல, கேட்டிருந்துச்சு இன்னைக்கு நிக்க வச்சு 1/2 மணி நேரம் கிளாஸ் எடுத்திருப்பாரு என சிரித்துக்கொண்டே, அது ஒன்னும் இல்ல தாத்தா என சமாளித்தான். சரி சரி, எல்லாரும் கிளம்புங்க, நீங்க உங்க வீட்டுக்கு போகணும்ல, ஆனா நாளைக்கு காலையில எல்லாரும் கரெக்டா இங்க வந்துடணும், புரிஞ்சுதா என்று கண்டிப்புடன் உத்தரவை பிறப்பித்துவிட்டு தாத்தா தன் அறைக்குச் சென்றார். விஷால் இன்னும் புரியாமல் தன் முகத்தை ஒரு மாதிரியாக வைத்துக்கொண்டு ஆகாஷையும் சங்கரையும் பார்த்தான். ஏண்டா, நான் மறுபடியும் ஏதாவது தப்பா பேசிட்டேனா என்று அப்பாவியாக கேட்டான். அதற்கு துருவ் நக்கலாக, ஐயோ இல்ல விஷால் சார், நீங்க எங்க தப்பா பேச போறீங்க, நீங்க எப்போ பேசினாலும் கரெக்டா பாயிண்ட்ல தான் பேசுவீங்க என்று சொல்ல மற்ற மூவரும் விஷாலை கிண்டல் செய்து சிரிக்க ஆரம்பித்தனர். மறுபுறம் கதவை பூட்டிவிட்டு திரும்பிய விக்ரமின் கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தது. அவன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவளையே உற்று பார்த்த அந்த பார்வை அவளது நரம்புகளை தளர்ச்சியடைய செய்தது. இப்போ நான் என்ன பண்றது? இவர் கூட மறுபடியும் தனியா வந்து சிக்கிக்கிட்டேனே, இவர்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? முருகா, எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுப்பா என யோசித்தாள். ஆனால் விக்ரமின் அந்த உக்கிரமான கோபத்திற்கு முன்னால் அவளது புத்தி வேலை செய்ய மறுத்தது. இன்று ஒரு நாளில் அவள் விக்ரமையே ஒட்டுமொத்தமாக அதிர வைத்தாள். பிரியங்காவிற்கு பதில் விக்ரம் இவளைதான் திருமணம் செய்தான் என்ற உண்மை, அடுத்து தாத்தாவுக்கு ஏற்பட்ட நெஞ்சுவலி என அதைக்கூட விக்ரம் பொறுத்து கொண்டான். ஆனால் இப்போது விக்ரமிடம் ஒரு பொய் சொல்லிவிட்டு அறையை விட்டு தப்பி ஓடி வந்தாள். தாத்தாவிற்கு முன்னால் விக்ரமை ஒரு எலி என்று சொன்னாள். எல்லாவற்றிற்கும் மேலாக விக்ரமின் முதுகில் மோதிவிட்டு அதை ஹை குவாலிட்டி சிமெண்ட் சுவர் என்று கிண்டல் செய்தாள். விக்ரம் தன் கோபமான பார்வையை பதிய வைத்து அவளையே முறைத்துக் கொண்டிருந்தான். அவனது பார்வையில் இருந்து தப்பிக்க நினைத்த நட்சத்திரா தலையை குனிந்தபடியே அவனுக்கு பக்கவாட்டில் நழுவிச் செல்ல முயன்றாள். ஆனால் அவள் ஒரு அடி கூட எடுத்து வைக்கவில்லை. அதற்குள் விக்ரமின் கரம் அவளது மணிக்கட்டை பற்றியது. எங்க போயிட்டு இருக்க என்று அவன் மிகவும் அழுத்தமான குரலில் கேட்டான்.
நட்சத்திரா பதற்றத்தில் திக்கி திணறி, அது அது வந்து நான் என்னோட ரூமுக்கு போறேன் என்றாள். விக்ரம் தன் பற்களை நரநரவென்று கடித்தபடி அவளை நெருங்கினான். அவன் அருகில் வந்ததும் அவள் தலையை குனிந்து கொண்டாள். உன்னோட செவிட்டு காதுக்கு நான் அப்போ சொன்னது கேட்கலையா? இன்னையிலிருந்து நீ இதே ரூம்ல தான் என் கூட இருக்கணும்னு நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னேனா இல்லையா? நான் சொல்றத கேட்க கூடாதுன்னு நீ முடிவு பண்ணிட்டியா என்று அவன் ஒவ்வொரு வார்த்தையையும் அதிகாரத்தோடு கேட்டான். நட்சத்திரா உடனே தலை நிமிர்ந்து அப்பாவியாக அவனிடம், ஆனா இந்த ரூம்ல ஒரே ஒரு பெட் தானே இருக்கு, அப்புறம் நான் எங்க தூங்குவேன் என்று ஒரு கேள்வியை கேட்டாள். அவளது அந்த வெள்ளந்தியான கேள்வியை கேட்டதும் விக்ரமுக்கு கோபம் வந்ததா அல்லது எரிச்சல் வந்ததா என்று அவனுக்கே தெரியவில்லை. அவன் வழக்கம் போல் தன் விரல்களால் நெற்றியில் டாப் செய்ய ஆரம்பித்தான். நட்சத்திரா வியப்புடன் அவனை பார்த்தாள். இவருக்கு என்னதான் ஆச்சு? அடிக்கடி ஏன் கையை தூக்கி தலையில எதையோ தேடிக்கிட்டே இருக்காரு? இவருக்கு அவரோட மண்டையில ஏதாவது பண்ணிக்கணும்னு அவ்வளோ ஆசையா இருந்தா பேசாம அந்த சுவர்ல போய் முட்டிக்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு ஏன் இப்படி தலைய தட்டிக்கிட்டே இருக்காரு என்று அவள் மனதிற்குள் நினைத்து கொண்டாள். அவன் அவளை பார்த்த விதத்திலேயே இன்று இரவு அவளுக்கு சீக்கிரம் முடிந்துவிடப் போவதில்லை என்பது அவளுக்கு புரிந்தது. விக்ரமின் கண்கள் அப்போது நட்சத்திராவை அப்படியே விழுங்கி விடுவது போல் தெரிந்தன. அந்த பார்வையை கண்ட நட்சத்திரா ஒரு கணம் பதறிப்போனாள். இப்போ நான் என்ன தப்பா பண்ணிட்டேன்? எதுக்காக இவர் என்னை இப்படி முறைக்கிறாரு என்று அவளது உள்ளம் தவித்தது. அவளுடைய யோசனைகள் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும் போதே விக்ரம் பேசத் தொடங்கினான். நான் எதுக்காக என்னோட தலைய சுவர்ல முட்டிக்கணும்? தலைவலி வருவது போலிருந்தது. நாளைக்கு காலையில வேலையா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும். இல்லனா ட்ரெஸ் இல்லங்கறத ரீசனா சொல்லியே இவன் என் மண்டையை உருட்டி எடுத்துருவா என்று எரிச்சலுடன் நினைத்து கொண்டான். பின்பு விக்ரம் விறுவிறுவென்று நகர்ந்து சென்று தன் அலமாரியை திறந்தான். அங்கிருந்த தனது விலை உயர்ந்த சட்டைகளில் ஒன்றையும் ஒரு பேண்டையும் உருவி எடுத்தவன் அதை சற்றும் விருப்பமில்லாமல் நட்சத்திராவின் கைகளில் திணித்தான். தன் துணிகளை இன்னொருவர் பயன்படுத்துவது அவனுக்கு அறவே பிடிக்காத விஷயம் என்றாலும் இப்போதைக்கு அவளை சமாளிக்க வேறு வழியில்லை என்பதால் மனமில்லாமல் அதை கொடுத்தான். இந்தா, இத போய் போட்டுக்கோ என்று அவன் கட்டளையிட்டான். ஆனால் நட்சத்திரா அந்த துணிகளை ஒருவித மலை போடு பார்த்தாள். ஆனா இது உங்களோட ட்ரெஸ் ஆச்சே, ஒருவேளை நான் இதை போட்டுக்கிட்டு வெளியே போனா தாத்தா என்ன நினைப்பாரு? எல்லாரும் தப்பா பேச மாட்டாங்களா என்று அவள் சந்தேகமாக கேட்டாள். அவள் சொன்னதை கேட்டதும் விக்ரமுக்கு தாங்க முடியாத எரிச்சல் வந்தது. மீண்டும் ஒருமுறை தன் நெற்றியில் ஓங்கி அடித்துக் கொண்டவன், அறிவிருக்கா உனக்கு? இல்ல உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இந்த துணியை போட்டுக்கிட்டு உன்னை ஊர் சுத்தவா சொன்ன? இப்போதைக்கு இதை போட்டுக்கிட்டு சத்தமெல்லாம் படு தூங்கு. காலையில விடிஞ்சதும் இதை கழட்டிட்டு உன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ. இப்ப தெளிவா புரிஞ்சுதா உனக்கு என அவன் சீறிய போது நட்சத்திரா பயத்தில் அப்படியே உறைந்து போனாள். பிறகு விக்ரம் தன் விரலால் ஒரு பக்கத்தை காட்டினான். நட்சத்திரா என்னவென்று புரியாமல் பார்த்தாள். என்ன பாக்குற? பாத்ரூம் அந்த பக்கம்தான் இருக்கு.
ஒருவேளை உனக்கு வழி தெரியலனா சொல்லு, நானே உன்னை கூட்டிட்டு போறேன் என்று எகத்தாளமாக சொன்னவன் அடுத்த நொடியே நட்சத்திராவின் கையை பலமாக பற்றிக் கொண்டான். அவனது விரல்கள் அவள் மென்மையான சதையை அழுத்தியதில் அவளுக்கு உயிர் போவது போன்ற வலி ஏற்பட்டது. ஆ ஆ விடுங்க, நீங்க என்ன பண்றீங்க, எனக்கு வலிக்குது என்று அவள் முனகியதை அவன் காதில் வாங்கியதாகவே தெரியவில்லை. அவளை அப்படியே தரதரவென இழுத்துச் சென்று பாத்ரூம் கதவை திறந்தவன் சற்றும் இரக்கமில்லாமல் அவளை உள்ளே தள்ளிவிட்டான். திடீரென்று அவன் தள்ளிய வேகத்தில் நட்சத்திராவால் தன்னை சமாளிக்க முடியாமல் போனது. அவள் நிலை குலைந்து அப்படியே தரையில் பலமாக விழுந்தாள். அந்த சத்தம் வெளியே நின்றிருந்த விக்ரமுக்கு தெளிவாக கேட்டது. அவள் முட்டையில் தோல் உரிந்து ரத்தம் கசியத் தொடங்கிய அந்த வலியிலும் இருட்டிலும் அவளது இதயம் பலமாக துடித்தது. கதவு படார் என சாத்தப்பட்டு வெளிப்புறமாக பூட்டப்படும் சத்தம் அவளை இன்னும் பீதிக்குள்ளாக்கியது. பயந்து போன நட்சத்திரா, விக்ரம், கதவை திறங்க ப்ளீஸ், எனக்கு இருட்டுனா பயம், உள்ள மூச்சு முட்டுது என்ற நட்சத்திரா கதவை இரு கைகளாலும் பலமாக தட்டினாள். அவளது கதறல் அந்த சிறிய இடத்திற்குள் எதிரொலித்து மீண்டும் அவளிடமே வந்து சேர்ந்தது. வெளியே நின்று கொண்டிருந்த விக்ரம் அவளது அழுகுரலையும் கதவை தட்டும் சத்தத்தையும் கேட்டான். அவனது கைகள் ஒரு நொடி கதவின் பிடியை திறக்க துடித்தாலும் அவனது ஈகோவும் கோபமும் அவனை தடுத்தன. அவன் முகத்தில் எந்த சலனமும் காட்டாமல் அவள் கெஞ்சுவதை உணர்ச்சியற்ற ஒரு எந்திரத்தைப் போல் கேட்டுவிட்டு அங்கிருந்து நகரத் தொடங்கினான். அவன் மீண்டும் தனது பிரம்மாண்டமான படுக்கைக்கு அருகே வந்தபோது அவனது மொபைல் போன் விடாமல் ஒலிக்கத் தொடங்கியது. தரையில் தெரிந்த பெயரைக் கண்டதும் விக்ரமின் முகத்தில் பலவிதமான உணர்ச்சிகள் மின்னலாய் வந்து போயின. கோபம், ஏக்கம், வேகம் என எல்லாம் கலந்த ஒரு விசித்திரமான முகபாவனையுடன் போனை எடுத்தான். எதிர்முனையில் இருந்தவர் ஏதோ சொல்ல விக்ரம் பாத்ரூம் பக்கம் ஒரு பார்வையை வீசிவிட்டு மிக சுருக்கமாக ஐம் கமிங் என்று மட்டும் சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தான். அந்த அறைக்குள் நிசப்தம் நிலவியது. ஆனால் தூரத்தில் நட்சத்திராவின் விம்மல் சத்தம் ஒலித்துக் கொண்டே இருந்தது. ப்ளீஸ் டோர் ஓபன் பண்ணுங்க, எனக்கு பயமா இருக்கு, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க, கதவை திறங்க விக்ரம் என அவள் கெஞ்சிக் கொண்டிருந்தாள். மணி அப்போது இரவு 11:30. ஒட்டுமொத்த வீடும் அமைதியில் உறங்கிக் கொண்டிருக்க விக்ரம் யாரிடமும் சொல்லாமல் விறுவிறுவென்று தனது ரூமை விட்டு வெளியேறினான். பாத்ரூமிற்குள் வலியோடு தவித்துக் கொண்டிருந்த நட்சத்திராவை தனிமையில் விட்டுவிட்டு விக்ரம் யாரை சந்திக்க சென்றான்? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.